மாசி மாதம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு. ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு விசேஷமானதோ அதே போல மாசி மாதம் இறை வழிபாடுகள் செய்வதற்கு உகந்ததாகும். மாசி மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமானது. மாசி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை நாளைய தினம் பூர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது. பூர நட்சத்திரம் ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம். வெள்ளிக்கிழமையோடு இந்த நாள் வந்திருப்பது எத்தனை சிறப்பு! இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்ய தவறவிடாதீர்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமை மாலை வழக்கம் போல பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ அல்லது தாமரைப்பூ சூட்டி உங்களால் முடிந்தால் நெய்வேத்தியம் வைக்கலாம். கடையிலிருந்து 1 கிலோ லட்டு வாங்கி பூஜை அறையில் வைத்து நெய்வேத்தியம் செய்து வேண்டிய வரங்களை தாயாரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நெய் வாசம் நிறைந்த சுவையான லட்டுக்கு மகாலட்சுமி தாயார் மயங்குவார்கள். லட்டு குருவின் அம்சம் கொண்டது. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். ஆக 2 மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமியின் அருள், குரு பகவானின் அருள். உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கிறது. அங்கு தாயாரின் சன்னதி சென்று அந்த தாயாருக்கு நெல்லிக்காய் மாலை கோர்த்து உங்கள் கையாலேயே மாலையாக அணிவித்து லட்டு வாங்கி நெய்வேத்தியம் செய்து அந்த லட்டுவை கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுப்பது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். பணம் கைக்கு வருவதில் தடை. கைக்கு பணம் வர மாதிரி இருக்கும், ஆனால் பணம் கைக்கு வந்தபாடில்லை. நிலைவாசல் வரைக்கும் வந்த பணம் வீட்டுக்குள் வர தயங்குகிறது. இப்படி இந்த பணத்தை வெளியில் கொடுத்துவிட்டு தவிப்பவர்கள் எல்லாம் நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்கள் பணம் உங்கள் வீடு தேடி வரும். பணம் வீண் விரயமாவது தவிர்க்கப்படும். எங்களால் கடைக்கு சென்று லட்டு வாங்க முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே பசும்பாலை வாங்கி பால் பாயாசம் செய்தும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நீங்கள் செய்த பிரசாதத்தை உங்கள் கையால் 4 பேருக்கு தானம் செய்யும் போதுதான் இதற்கு உண்டான பலனை நீங்கள் முழுமையாக பெற முடியும். கோவிலுக்கு செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டு பக்கத்திலேயே சின்ன குழந்தைகள் இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்த பாயாசத்தையோ அல்லது வாங்கி வந்த லட்டையோ தானம் கொடுத்து பாருங்கள். அவர்களுடைய மன திருப்தியே உங்களுடைய பிரச்சனை சரி செய்துவிடும். நாளைய தினம் அவசியம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும். மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான தீபம் என்றால் அது நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம்தான். அதில் குறிப்பாக நெய் தீபம் என்பது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான தீபம் என்று நம் அனைவருக்கும் தெரியும். வடக்கு பார்த்தவாறு ஒரு அகல் விளக்கில் சுத்தமான பசுநெய் ஊற்றி மஞ்சள் நிற திரி அல்லது வெள்ளை நிற திரியை போட்டு தீபமேற்ற வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு அந்த நெய்யில் ஒரே ஒரு ஏலக்காயை போட வேண்டும். இதுதான் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான தீபமாக கருதப்படுகிறது. மறுநாள் இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு அகல் விளக்கை சுத்தம் செய்து மறுபடியும் புதியதாக நெய் திரி போட்டு தீபமேற்றி ஒரு ஏலக்காயை போட வேண்டும்.